இப்போ எழுந்துருங்கோ. மிஸ்டர் ராஜாராம், என்னது காரியம் பண்ற இடத்துல காரியமாயா பண்றீங்க? அங்க கமுக்கமா பொண்ணை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து காரியம் பண்ற மாதிரி பாவனை பண்றீங்களா? எங்க என் பொண்ணு? உன் பையன் என் பொண்ணு எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? என்ன சொல்றீங்க? அவந்திக்காவ காணுமா? இந்த நல்லவன் வேஷம்லாம் என்கிட்ட எடுபடாது. நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு வீடு முழுக்க சொந்த பந்தெல்லாம் வந்திருக்கப்ப உன் பையன் பிளான் பண்ணி என் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான். இப்ப என் பொண்ணு வந்து சேரல, நடக்கிறதே வேற. அண்ணா, என்னன்னு சொல்றீங்க? நட்ராஜ் அப்படிலாம் பண்ண மாட்டான். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நட்ராஜ் எட்டி கூட பார்க்கலையே. அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என்னம்மா பண்ண மாட்டான்? என்னமோ குடும்பத்தோட குளத்தங்கரையில காரியம் பண்றீங்களே. சடங்குன்னா 4 மகனும் சேர்ந்து தானே பண்ணணும். 3 பேர் மட்டும் இருக்காங்க. மூத்தவனை காணோம். அவன் எங்க? எங்க பொண்ணை கூட்டிட்டு தானே ஓடி இருக்கான். இல்லைங்க, என் பையன் கம்பெனி டெண்டர் விஷயமா திருச்சி வரைக்கும் போய்கிட்டு இருக்கான். அவன் திருச்சி போறானோ திருச்செந்தூர் போறானோ, என் பொண்ணோட தான் ஏன் போயிட்டு இருக்கான். அபாண்டமா பேசாதீங்க. உங்க பொண்ண காணோம்னா ஊருக்குள்ள போய் நல்லா தேடி பாருங்க. அத விட்டுட்டு செத்தவங்களுக்கு பிண்டம் கொடுக்கிற இடத்துக்கு வந்து இப்படி அக்கிரமம் பண்றீங்க. என்னது? நாங்க அக்கிரமம் பண்றோமா? உங்க பையன், நீங்க உத்தமமா வளர்த்த பையன், இப்பதான் செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கான். அவன் கூட தான் எங்க பொண்ணு போயிட்டு இருக்கா. நாங்க ஒண்ணும் சும்மா சொல்லல, ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். ஏங்க, பொய்ய கூட இப்ப ஆதாரத்தோட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் வாய மூடியா. எங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நாங்க தேடி பார்த்தோம். உங்க மகனோட செல்போனும் என் மகளோட செல்போனும் ஒரே டவர்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சென்னை டு செங்கல்பட்டு நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாங்க போய் சொல்லலாம், நெட்வொர்க் போய் சொல்லுமா? அண்ணே, நிச்சயமா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. மாப்ள, இவங்க கிட்ட என்ன பேச்சு? மகனை இன்னொரு பொண்ணு கூட அனுப்பிட்டு மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ரவுடித்தனம் பேசாதாடா? பெரியவங்க நாங்க இருக்கோம்லடா பேசுறதுக்கு. வாயை மூடிக்கிட்டு. ஆமா, அவன் சொல்றது என்னமா வட்டமா இருக்கு? பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கல, பேசாதடா. என் கண்ணு முன்னாடி என்ன பேசி பேசிட்டு இருக்கா? அவ பேச நான் பாத்துட்டு இருக்கேன்மா. டேய், அமைதியா பேசா கோல நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், நீ மரியாதை கொடுத்தா நான் பதிலுக்கு மரியாதை கொடுப்பேன். இல்ல இங்க வெட்டி போடுற சொல்லிட்டேன். ஆம்பளை இருந்தா வாடா போலாம். வரியா? வாடா, வா, வாடா. அப்பா, நீங்களும் பார்த்து தானே இருக்கீங்க. இவனடானா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். டேய், அவங்க பொண்ணு காணாம போன கோபத்துல அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாம தான் இந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும். நான் பேசிக்கிறேன், நீங்க யாரும் பேச வேண்டாம். முக்கியமா உங்ககிட்ட தான் சொல்றேன், பேசாம இரு. மன்னிக்கணுங்க, மன்னிக்கணும். ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்? இதோ இவனும் ஓம்புள்ள தானே. இவன் செய்யல? திருட்டு தாலி கட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு வரல? இதே காரியத்தை உன் பெரிய மகன் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத பாருங்க, ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுங்கிறதுக்காக எல்லா தடவையும் தப்பா தான் நடக்குங்கிற அவசியம் இல்ல. நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கோம்? ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாரியா, உன் பையன் கிட்ட சொல்லி வை, வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணு சேதாரம் இல்லாம அப்படியே திரும்பி வந்தாகணும். இல்ல நடக்கிறதே வேற. ஆமா, சொல்லிட்டேன். இதுல என்னப்பா நடக்குது நடக்காதுன்னு கிட்ட இதோ தவிக்கிட்டு வரானுங்களே 3 பேரு. இவனுங்கள ஒருத்தனை தூக்குனா நம்ம பொண்ணு தானா வந்து சேர்ந்துட போறா. இங்க பாருங்க, கரெக்டா 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரோம். அதுக்குள்ள எங்க பொண்ணு வரலன்னா உங்க பையன்ல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன். எங்க வீட்டு பொண்ணுக்காகவும் எங்க குடும்ப மானத்துக்காகவும் நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஏன் ஓல கூட செய்வோம். ஐயோ,
உங்களுக்கு இது கடைசி சான்ஸ். என் பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைக்கலனா அதுக்குண்டான விளைவுகளை நீங்க சந்திச்சே ஆகணும். வாங்க. அவன் பாட்டுக்கு பேசிட்டே போனா பாத்துட்டு இருப்பீங்களா? என்னங்க இவங்க இப்படி வந்து பேசிட்டு போறாங்க? முழுசா காரியம் கூட பண்ண விடல. நம்ம புள்ள அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டான். அம்மா, 2 பேரோட செல்போன் சிக்னலும் ஒன்னா டிராவல் ஆகுதுன்னு உறுதியா சொல்றாங்களே, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. வைத்தி, நட்ராஜ் அப்படி செஞ்சிருக்க மாட்டானே. அவங்க என்னையும் சந்தேகப்பட வச்சுட்டாங்களே. ஆனா ரொம்ப உறுதியா சொல்றாங்களேப்பா. ஆசைப்பட்ட பொண்ண வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ண போறாங்களேங்கிற பதட்டத்துல கூட நட்ராஜ் இப்படி செஞ்சிருக்கலாம்ல. டேய் திலீப்பா, நீயே உங்க அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமாடா? இல்லம்மா, நான் ஒரு நெருக்கடியில இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நட்ராஜும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்லப்பா. இல்ல, நட்ராஜ் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னங்க, அவனுக்கு ஒரு போன் பண்ணுங்க, அவன்கிட்டயே பேசிடலாங்க. என்னம்மா கவிதா, நீ கவலைப்படாதம்மா. இங்க பாரு, இந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. பெண்டன் தர நேரத்துல வந்து இப்படி தட்டி விட்டுட்டாங்களே, அப்பாவோட ஆத்மா. ஐயோ, அழாதம்மா கவிதா. அப்படியெல்லாம் நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இங்க பாரு, ஐயர் கிட்ட மறுபடியும் கேட்டு இன்னைக்குள்ள இதை நல்லபடியா பண்ணி முடிச்சிடலாம். அழாதம்மா. எங்க என்னாச்சுங்க? ரிங் போகுது இப்பதான். ரிங் போதா? பேசாம இரு. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா? நட்ராஜ், அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. நட்ராஜ், கேக்குதா? கேக்குதுப்பா. என்னப்பா சொல்லுங்க. இப்ப நீ செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, வழியில டயர் பஞ்சர் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு. இப்பதான் செங்கல்பட்டு கிராஸ் பண்ண. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நட்ராஜ், அப்பா கிட்ட போய் சொல்லாத, உண்மையை தான் சொல்லணும். என்னப்பா, நீ அந்த பொண்ணு அவந்திகா கூட போய்கிட்டு இருக்கியா? என்னப்பா கேக்குறீங்க? அவ எதுக்குப்பா என் கூட வரணும்? நான் கம்பெனி விஷயமா திருச்சிக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஏன்பா? இல்லடா, அவங்க பொண்ணை தேடி ட்ரேஸ் பண்ணப்போ உன்னோட செல்போன் சிக்னல் அந்த பொண்ணோட செல்போன் சிக்னல் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரியே நீ இப்பதான் செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டு இருக்க. அதனாலதான் நான் கேட்கிறேன். ஐயோ அப்பா, சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. டேய், அப்படி ஏதாவது இருந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லிடு. அந்த பொண்ணு உன்னை வந்து பார்த்தாளா, கட்டிக்க சொல்லி அடம் பிடிச்சாளா, இல்ல மிரட்டினாளா? டேய், கூட்டிட்டு போயிருந்தா ப்ளீஸ் தயவு செய்து ஓப்பனா என்கிட்ட சொல்லிடு. ஐயோ அப்பா, என்னையாப்பா சந்தேகப்படுறீங்க? அப்பா, நான் அப்படிலாம் செய்வேனாப்பா? கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. அதுக்கு இல்லடா. நீங்க கொடுங்க, அவன் அப்படியெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நட்ராஜ், அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம்ப்பா. அந்த பொண்ணு உன் கூட இல்ல தானே? ஐயோ சத்தியமா இல்லம்மா. என்ன போய் எதுக்குமா சந்தேகப்படுறீங்க? அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னாங்க நட்ராஜ். 1 மணி நேரத்துக்குள்ள பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்கப்பா. டேய் நட்ராஜ், இத பாரா. சொல்லுங்கப்பா. அவங்க மிரட்டிட்டு போறாங்கன்றதுக்காக நான் பயந்துகிட்டு இப்படி பேசல. பொண்ணால அவமானப்பட்டவங்க கோபத்துல அவங்க இப்படி பேசுறத கூட நான் பெருசா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அதை மீறி ஏதாவது செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணா அதையும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது எனக்கு தெரியும். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்லடா. உங்க 2 பேரோட செல்போனும் ஒன்னா டிராவல் பண்றதா அவங்க சொல்றாங்க.
அது உண்மையா இல்லையா அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். சொல்லு, அவந்திகா உன் கூட இல்ல? சத்தியமா இல்லப்பா. எனக்கு அவ திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு தான்ப்பா இருந்தா. நான் எடுக்கவே இல்ல. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணி வேற கார்ல வராலோ என்னவோ. சரி, நான் உன்னை நம்புறேன். அப்படி அவந்திகா உன்னை ஃபாலோ பண்ணி வந்து கேட்டான்னா திருப்பி அனுப்பிச்சிரு. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுதுப்பா. சரி. அவன் உறுதியா சொல்றானே உமா, அவந்திகா அவன் கூட இல்லன்னு. நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க. இப்ப பாருங்க, காரியமும் நின்னுடுச்சு. ஆமா, ஐயர் எங்க காணோம்? ஆமா, ஐயருங்க. அப்பா, நடந்த கலாட்டாவில் ஐயர் அப்பவே சொல்லிக்காம குளிக்காம கிளம்பிட்டாரு. ஐயா, இந்த மாதிரி காரியம்லாம் பாதியில நிக்க கூடாது. நீ ஒரு காரியம் பண்ண, நேரா ஒரு வீட்டுக்கு போய் இது பரிகாரம் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வந்துரு. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். உமா, நம்ம எல்லாம் போலாமா? போலாங்க. வாங்க. வாமா, வா. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றாங்க? என்ன நடக்குதுன்னு புரியலையே. எஸ்எம்எஸ் 25 வாட்டி கால் பண்ணிருக்கா, எஸ்எம்எஸ் வேற அனுப்பியிருக்கா. கார் டிக்கில இருக்காடா. அவந்திகா, 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 அவந்திகா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். போச்சியா மாப்ள, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. என்னங்க ஆச்சு? மாப்ள இப்படி உட்காருங்க. அவளை பாத்தீங்களா? அவ எங்க இருக்கா? கிடைச்சிட்டாளா அவ? கொஞ்சம் பொறுங்க. வெளியே போயிட்டு வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொண்டு வாங்க. போங்க. எங்கங்க போனா அவ? அவளை பாத்தீங்களா? வந்தது வராதுமா. வா இப்படி. ஒண்ணு ஓட விட்டுட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப வந்து அடக்க ஒடுக்கமா வளர்க்காம. டேய், என்னடா ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. தண்ணி கொடுங்க. இந்தாங்க தண்ணி. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க மாப்ள. என்னடா வெறுங்கையோட வந்து நிக்கிற? அந்த ஓடுகாலிய தலைமுடிய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து நிறுத்துவேன்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறிய. அண்ணி, கவலைப்படாதீங்க. எங்க போயிடும் அந்த பொண்ணு? மிஞ்சி மிஞ்சி போயிருந்தா இந்த கிருஷ்ணவடி தானே போயிருப்பா. நாங்க நல்லா மிரட்டிட்டு வந்திருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரலன்னா 4 பசங்கள ஒருத்தனை தூக்கிடுவோம்னு சொல்லிருக்கோம். ஆமா பெரியமா, அந்த ஆள் மகனை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விரலா வெட்டினா 4வது விரல வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணை கதறிக்கிட்டு கொண்டு வந்து சேர்த்துற மாட்டான். என்னங்க சொல்றீங்க? விரல வெட்டுற, கைய வெட்டுற, கொன்னுடுவேன், குத்திடுவேன்னு. என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஏங்க இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம தானே போயிட்டா. போனவன் எங்கயாவது பொழைச்சிட்டு போட்டேன்னு விட்டுற வேண்டும் தானே. ஏங்க இந்த குடும்பத்தை போய் வெட்டுற, குத்துறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இது சரியாவே படலங்க. என்னது சரியா படலையா? அப்ப நீதான் அவளை அனுப்பி வச்சியா? ஐயோ இல்லங்க. எனக்கு தெரியுடி. அவ கூட அரசல் பரசலா பேசும்போது நீதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற நினைச்சேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? மாப்ள, என்னது இது? அம்மா காட்டுத்தனமா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. வாயை மூடு. எதிர்த்து பேசினா கொன்னுடுவா உன்னை. எதுக்கு இப்ப கத்துறீங்க? அக்காவை அம்மா அனுப்பல, நான் தான் அனுப்பி வச்சேன். அடிக்கிறதுனா என்ன அடிங்க. நீங்க தேடிட்டு இருந்தப்போ அவ வீட்டை விட்டு வெளிய போகல, உள்ளதான் ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. நான் தான் உங்க எல்லாரையும் திசை திருப்பி விட்டுட்டு எல்லாரும் முன்வாசல் பக்கமா போனதுக்கு அப்புறம் அவளை பின்வாசல் வழியா நான் தான் அனுப்பி வச்சு தப்பிக்க வச்சேன். இது தப்புனா என்ன அடிங்க, அம்மாவை அடிக்காதீங்க. நீ பேசாதடி, சும்மா இருடி. மா, நீ சும்மா இருமா. பாத்தியாடா ராஜாராம், இத்துணுண்டா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு. இவளை இப்படியே விட்டா அடங்க மாட்டாடா. போடுறா நாளு.
அடி போட்டாதான் அடங்காத மாடு கூட அடங்கும். சீ, வாய மூடு சூனியக்கார கிழவி. பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இல்லாம உன் அக்காவை தப்பிக்க விட்டுட்டு ஏன் அக்காவை மரியாதை இல்லாம பேசுறியா? கொன்னுடுவேன் உன்னை. எவ்வளவு தைரியம் இருந்தா ஆத்தாளு மகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக நடந்துப்பீங்க. வேண்டாம் மாப்ள. என்ன மாப்ள நீங்க விடுங்க. பொம்பளை பிள்ளை போய் அடிக்கிறீங்க. அடங்கலன்னா அடிங்க, கொல்லுங்க. ஆனா அத்தனையும் தனியா 4 செவத்துக்குள்ள செய்யுங்க. வீட்டு மானம் போற மாதிரி இப்படி 4 பேர் முன்னால அடிக்கிறது எவ்வளவு அசிங்கம். நீங்க வாங்க மாப்ள. உட்காருங்க. என்ன மாப்ள நீங்க இப்படி எல்லாரும் முன்னாலே அடிச்சா மறுபடியும் நமக்கு எதிராக நடந்துக்க மாட்டாங்களா? அவங்க புள்ளைய பெத்தவங்க, பாசத்துல அப்படிதான் பேசுவாங்க. நாம பொறுமையா அவங்களுக்கு விளக்குனா அவங்க மாறிடுவாங்க. அம்மாவும் மகளுமா சேர்ந்து என்ன ஆட்ட போட்டுருக்காங்க பாத்தீங்களா? சரி போறாங்க, விடுங்க. இப்ப நமக்கு பொண்ணு வீடு வந்து சேரணும், அதுதான் முக்கியம். அதான் கிருஷ்ணன் கிட்ட நம்ம சரி போட்டு வந்திருக்கோம்ல, நம்ம பொண்ணு வந்துரும். அப்படியே வரலன்னா நாம அவன் பையனை தூக்குனா தன்னால கொண்டு வந்து சேர்த்துருவான். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களே. டேய் ராஜாராம், நம்ம குடிய கெடுத்தவள சும்மா விடக்கூடாதுடா. அவ கை காலு உடஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு. பட்டிய காப்பாத்துற நாய் மாதிரி அவளுக்கு நான் காவல் இருந்தேன், என் கண்ணிலே மண்ணை தூவிட்டு ஓடிட்டாளடா. இந்த பாரா, அவளை இழுத்துட்டு வந்து தோ நிக்கிறாரு இவர் மகன் கையால தாலி கட்ட வைக்கணும். அதை என் கண்ணால பாக்கணும். அதுதான்டா என்னோட ஆசை. அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க. என் பையனுக்கும் இவரு பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணத்தான் போறீங்க. கவலை விடுங்க. பரவாயில்லையா? டாக்டர் கிட்ட போலாம்னா சொல்லுங்க, போலாம். யோ, அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. டிக்கில போட்டு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இப்ப டாக்டர் கிட்ட போலான்னு வேற கேக்குறியா? நல்ல வேலை, அப்பா போன் பண்ணதுனால நான் கவனிச்சேன். உங்களை காப்பாத்த முடிஞ்சது. ஏங்க இப்படி பண்றீங்க? டிக்கியை மூடும் போதாவது நீங்க கத்திருக்கலாம்ல. என்னது கத்துறதா? எப்படி நான் கத்துவேன்? அந்த தடியன் தான் உனக்கு நேரம் நின்னுட்டு இருந்தானே. கத்துனா என்ன வந்து கூட்டிட்டு போயிருப்பான். அதெல்லாம் விடு, நீ சமாளிக்காத. நான் போன் பண்ணப்ப எடுக்காம இருந்துட்டு இப்ப நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? இப்பவும் நீ என்ன காப்பாத்திருக்காட்டி நான் அவ்வளவுதானே. நாளைக்கு தெரு தெருவா நினைவஞ்சலி போஸ்டர் ஒட்டி அலைஞ்சிட்டு இருந்திருப்ப. அப்படி இப்படின்னு நான் செத்து இருந்தேன், உன்னை கொன்றுப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. அது எப்படி? நீங்க செத்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன கொல்லுவீங்க? என்ன ஜோக்கா? சரி, ஜோக் அடிக்கல. ஆனா உங்க வீட்ல எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க அவந்திகா. ரொம்ப 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 கோவத்துல இருக்காங்களாம். பின்ன நிச்சயதார்த்தத்தப்ப பொண்ணு ஓடி பொண்ணா குத்தாட்டமா போடுவாங்க, கோவப்படதான் செய்வாங்க. என்ன செய்ய சொல்ற? அதுக்காக கண்ட எரும மாடல நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என் பிளானே அப்படிதான். ஒருவேளை என்னோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வை, அவனை விஷம் வச்சு கொன்னுருவேன். ஏங்க இவ்வளவு முரட்டுத்தனமா இருக்கீங்க? அவனை கொன்னுட்டு உன்னை சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. தேடி வந்து உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். எவ்வளவு காலம் தான் இப்படி புரியாம பேசிட்டு இருப்பீங்க? வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அவந்திகா. வாழ்க்கைனா என்னமா? ஹலோ, நீ தப்பிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை ஏன் கூடதான், அதை எவனாலையும் மாத்த முடியாது. ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி என்னால சட்டெல்லாம் முடிவெடுக்கவே முடியாது. அந்த கன்றாவியை தான் நானும் நேத்து பார்த்தனே. நடு ராத்திரியில ரிஸ்க் எடுத்து வீட்டு சுவர் ஏறி குதிச்சு வந்தவள எங்க அப்பா அடி அடி நடிச்சு லபோ திபோன்னு கத்தி கூப்பாடு போடுறாரு. நீ வெளிய மூஞ்ச கூட காட்டாம ஒளிஞ்சிருந்தப்பவே நினைச்ச உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு. அதான் உனக்கு சேர்த்து நானே முடிவு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, ஏங்க சூழ்நிலை புரியாம ஏன் இப்படி பண்றீங்க? 2 பக்கமும் தீ பிடிச்ச மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப பொறுப்பு இல்லாம என்னால நடந்துக்க முடியாது. என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவத்துக்கா முதல்ல வீடு கிளம்புங்க. நீங்க கிடைக்காம என் தம்பிங்களை எல்லாரும் மிரட்டுறாங்களாம். பதிலுக்கு என் தம்பிங்க ஏதாவது ஆரம்பிச்சாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்புங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு கிளம்பவா? அதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன்? இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது.
ஒருத்தி உசுர பணைய வச்சு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. நீ பேசுற லட்சணத்தை பாத்தியா? இங்க பாரு, நீ என்ன வியாக்கியானம் பேசினாலும் கடைசியில நான் எடுக்கிற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். எங்க அப்பா இதுக்கு மேல என்ன சும்மா விட மாட்டாரு. எப்படியும் உன் கையால நான் தாலி கட்டி பண்ண அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடியே என்ன தள்ளி விட்டுணும்னு எவனாவது பைத்தியக்காரனுக்கு கூட கட்டி வைக்க அவர் ரெடி ஆயிடுவாரு. இதுக்கு மேல பொறுப்பு புண்ணாக்குன்னு பேசுறதுக்கு என்னால முடியாது. அங்க பாரு, கோவில் தெரியுதா? அது ஒண்ணும் பெரிய கோவில் இல்ல, சும்மா சாதாரணமான ஒரு சின்ன கோவில் தான். எனக்கு அது போதும். பக்கத்துல பெட்டி கடை ஏதாவது இருந்தா ஒரு மஞ்ச கயிறு மட்டும் வாங்கிட்டு வா. அங்க வச்சு தாலியை கட்டு, வீட்டுக்கு கிளம்பலாம்.